நம்ம சில வழியில் சார் சொல்லுவோம் பாருங்க, ஏதோ கோபத்தில் சொல்லிட்டாங்க, டென்ஷனில் பேசிட்டேன் அப்படிலாம் சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம டென்ஷனில் கூட பேசிடுறோம், யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட கூட. அன்றைக்கி எப்படி இந்த யோபின் மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடுவோம்னா பாருங்க, அந்த மாதிரி நிறைய வேளை இருக்கிற மனக்கலக்கத்தில் என்ன வாயில் வருதுன்னு நமக்கு தெரியாது, எதையா ஒன்று சொல்லிவிடுறோம். அந்த கோபத்தில், அந்த மன உடைவில் சில கல்ல வார்த்தைகளை விட்டுருவோம். இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் பேசிட்டேன், பேசுனா கூட பேசி முடிச்சுட்டு அப்புறமா ஜெபம் பண்ணேன், ஆனால் அந்த வேளையில் கூட கர்த்தர் என்ன செய்தார்? என் ஜெபத்தை கேட்கிறார். ஏன் தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். யோபின் மனைவி சொல்லிட்டாங்க, மனம் பதறி பேசினாங்க, தேவனை தூஷி ஜீவனை விடு, இன்னும் எவ்வளவு நாள் இந்த உத்தமத்தை தரித்திருப்பாய். ஆனால் நான் நிச்சயமா நம்புறேன், கர்த்தர் அந்த மனைவி அந்த நேரம் அந்த ஆழ்ந்த துக்கத்தில் பேசிட்ட வார்த்தையை கூட கர்த்தர் மன்னித்தார் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? அதே பெண்ணை கொண்டு தான் கர்த்தர் இன்னும் 10 பிள்ளைகளை பெறுறது கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய